திடீர்னு கோபம் வந்து கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அப்புறமா ஐயோ ஏன் இப்படி பண்ணோம்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நாம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்திருப்போம். சரி, இந்த மாதிரி பயங்கரமான இமோஷனல் ரியாக்ஷன்ஸ்க்கு பின்னாடி என்னதான் இருக்கு? இதை எப்படி சமாளிக்கிறது? அத பத்தி தாங்க இந்த முழு விளக்கமும். முதல்ல இந்த அமிக்டலா ஹைஜாக்னா என்னன்னு பாப்போம். அப்புறம் நம்ம மூளைக்குள்ள இருக்கிற 2 முக்கியமான பாதைகளை பத்தி தெரிஞ்சுக்குவோம். இதுக்கு தீர்வான இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது EQ பத்தியும் அதோட 5 முக்கிய திறன்களை பத்தியும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, IQவை விட EQ ஏன் பெட்டர்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா உங்க EQவை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மள பல பேர் நம்ம வாழ்க்கையில இத அனுபவிச்சிருப்போம் இல்லையா? சின்ன விஷயத்துக்கு கூட கோவத்துல கத்திட்டு அடுத்த நிமிஷமே இப்படி பேசிட்டோமேன்னு வருத்தப்படுவோம். நம்ம கண்ட்ரோலையே மீறி நம்ம உணர்ச்சிகள் நம்மள ஆட்டி படைக்கிற அந்த ஒரு தருணம், அத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். நீங்க உங்க கட்டுப்பாட்டை இழந்த மாதிரி உணர்ற அந்த ஒரு ஃபீலிங்குக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் அமிக்டாலா ஹைஜாக். அதாவது ஏதோ ஒரு சின்ன தூண்டுதலுக்கு நம்ம மூளை ரொம்பவே ஓவரா சம்பந்தமே இல்லாம உடனடியா ரியாக்ட் பண்றது. இந்த வார்த்தைய டேனியல் கோல்மன் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் உருவாக்குனாரு. இந்த கோட் இது ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. இந்த மாதிரி நாம ரியாக்ட் பண்றதுங்கிறது நம்ம மூளையில ரொம்ப ஆழமா பதிஞ்சா ஒரு பழமையான விஷயம். அதாவது ஒரு உயிர் வாழ்தலுக்கான பதில் வினை. ஒரு ஆபத்து வரும்போது அத நான் சாப்பிடவா இல்ல அது என்ன சாப்பிடுமான்னு யோசிக்கிற அந்த நொடி. அங்கேந்து தான் இது தொடங்குது. சரி, இந்த மாதிரி அமிக்டலா ஹைஜாக் நடக்கும்போது நம்ம மூளைக்குள்ள நிஜமாவே என்னதான் நடக்குது? வாங்க கொஞ்சம் சயின்ஸ் பக்கம் போய் இத பத்தி இன்னும் டீட்டெயிலா பாப்போம். உங்க மூளைக்குள்ள ஒரு ரேஸ் நடக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. 2 ரேசர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் நம்ம எமோஷனல் பிரெயின், அதாவது அமிக்டலா, இவரு ரொம்ப ஃபாஸ்ட். இன்னொருத்தர் நம்ம லாஜிக்கல் பிரெயின், அதாவது நியோகார்டெக்ஸ், இவரு கொஞ்சம் ஸ்லோ. எந்த ஒரு தகவலும் இந்த ஃபாஸ்டான அமிக்டலாவா தான் முதல்ல போய் சேருது. நம்ம லாஜிக்கல் பிரெயின் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரதுக்குள்ள அமிக்டலா வேலைய காட்ட ஆரம்பிச்சிடுது. அதனால தான் நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ணிடுறோம். அப்போ இந்த அமிக்டலா ஹைஜாக்க கண்ட்ரோல் பண்ண வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. டேனியல் கோல்மன் தன்னோட ஃபேமஸான புத்தகத்துல இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது EQன்னு ஒரு கான்செப்ட அறிமுகப்படுத்தினார். இதுதாங்க இதுக்கு தீர்வு. இந்த கோட் விஷயத்த ரொம்ப அழகா சொல்லுது. EQனா என்ன தெரியுமா? நம்ம எமோஷனல் பிரெயினுக்கும் லாஜிக்கல் பிரெயினுக்கும் நடுவில் இருக்கிற கம்யூனிகேஷனை சரியா மேனேஜ் பண்றது தான். சிம்பிளா சொல்லணும்னா, மனசு சொல்றத கேட்கவா இல்ல அறிவு சொல்றது கேட்கவான்னு ஒரு போராட்டம் நமக்குள்ள நடக்கும்ல, அதை பேலன்ஸ் பண்றது தான் EQ. நம்ம EQவை வழுத்துக்க கோல்மன் ஒரு 5 முக்கியமான ஸ்கில்ஸ் சொல்றாரு. அது என்னன்னா சுய விழிப்புணர்வு, சுய ஒழுங்குமுறை, உந்துதல், பச்சாத்தாபம், அப்புறம் சமூகத்திறன். இது ஒவ்வொன்றும் என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இதுல முதபடி சுய விழிப்புணர்வு. இதுதான் எல்லாத்துக்கும் அடித்தளம். அதாவது நம்மளோட உணர்ச்சி நிலைய நாமளே சரியா புரிஞ்சுக்கிற திறன். நான் ஏன் இப்போ இப்படி ஃபீல் பண்றேன், எனக்கு என்ன தோணுதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இது. 2வது சுய ஒழுங்குமுறை. நம்ம உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறது தான் இந்த ஸ்கில். இத கத்துக்கிட்டோம்னா நாம நம்ம உணர்ச்சிகளுக்கு அடிமையா இருக்க மாட்டோம். நாம அதை சரியா கையாளுவோம். 3வது உந்துதல். இது பணத்துக்காகவோ இல்ல பதவிக்காகவோ வர்றதில்ல. நம்ம செய்யற வேலைய நல்லா செய்யணும், இன்னும் பெட்டரா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உள்மன உந்துதல்ல இருந்து வர்றதுதான் உண்மையான மோட்டிவேஷன். அடுத்தது பச்சாதாபம். இதுக்கு அர்த்தம் சும்மா நல்லவரா இருக்கிறது மட்டும் இல்ல, மத்தவங்களோட உணர்ச்சிகளை கவனமா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்கிறது. சிம்பிளா அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாக்குறது தான் இது. கடைசியா சமூகத்திறன். இத நாம ஒரு நோக்கத்தோட பழகிறதுன்னு சொல்லலாம். இது மத்த எல்லா ஸ்கில்ஸோட உச்சகட்டம். நம்ம பார்த்த மத்த 4 திறன்களையும் சரியா பயன்படுத்தி மத்தவங்கள நமக்கு வேணுங்கிற திசையில கொண்டு வர்றதுதான் இந்த சோஷியல் ஸ்கில். அப்போ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கெரியர்ல IQ என்ன பண்ணும், EQ என்ன பண்ணும். IQவை வச்சு உங்களால எந்த வேலையை வாங்க முடியும்னு கணிக்கலாம். ஆனா EQ அந்த வேலையில நீங்க எவ்ளோ பெரிய ஆளா வருவீங்கன்றத கணிக்கும். இப்போ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்றேன் கேளுங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேலையில ஒருத்தரோட திறமைய தீர்மானிக்கிறதுல அவங்களோட IQவையோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸை விட EQ 2 மடங்கு அதிக முக்கியமா. ஆமாங்க, டபுள் மடங்கு. இது அதை விட ஆச்சரியம். குறிப்பா பெரிய பெரிய தலைமை பதவிகள்ல ஒரு சூப்பரான தலைவருக்கும் ஒரு ஆவரேஜான தலைவருக்கும் இருக்கிற வித்தியாசத்துல கிட்டத்தட்ட 90% இந்த EQனால தான் வருதாம். இப்ப எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி வரும். நம்மளோட இந்த EQ பிறக்கும்போதே முடிவு பண்ணப்பட்டதா
இல்ல நாம இத மாத்திக்க முடியுமா? அதுக்கு இதோ ஒரு பவர்ஃபுல்லான பதில். இல்லவே இல்ல. EQ மாதிரி EQ பொறக்கும்போதே ஃபிக்ஸ் ஆகுற ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு ஸ்கில். சரியான உந்துதல், தொடர்ச்சியான பயிற்சி, மத்தவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் இதெல்லாம் இருந்தா நம்ம வாழ்க்கையில எப்போ வேணாலும் நம்ம EQவை வளர்த்துக்க முடியும். இதுதான் இந்த முழு விளக்கத்திலும் ரொம்பவே ஒரு பாசிட்டிவான செய்தி. சரி, இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்த உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த போறீங்க? நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். இந்த 5 EQ ஸ்கில்ஸ்ல எந்த ஸ்கில்ல நீங்க முதல்ல பிராக்டிஸ் பண்ண போறீங்க? சுய விழிப்புணர்வா, சுய ஒழுங்குமுறையா, இல்ல மத்த எதுவுமா? யோசிச்சு பாருங்க.